ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 26வது நாள் கிளாஸ் வந்துட்டோம். ஸோ அப்போ நம்ம அந்த 30 டேஸ் டார்கெட்ல ரொம்ப நெருங்கிட்டோம். 26th வந்தாச்சு. ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்னா என்ன? ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பேச போறோம். உதாரணத்துக்கு இப்போ எலெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அது எலெக்ஷன் டைமா இருக்கு. ஸோ அப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா நேத்து நாங்க போனேன், அந்த பெரம்பூர் பக்கம் போனேன். நேத்து தளபதி இருந்திருக்காருப்பா, டிவிகே தலைவர் தளபதி விஜய் வந்திருந்தாரு. பார்த்தேன்னா ரொம்ப கும்பலா இருந்துச்சு. அப்பா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு. அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ரொம்ப ஆச்சரியத்துல அப்படியே நின்னுட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தனக்கு நடந்த சம்பவத்த பத்தியும், இல்ல பப்ளிக்ல நடந்த சம்பவத்த பத்தியும், இல்ல வேர்ல்டுல ஏற்கனவே நடந்த சம்பவத்த பத்தியும் சொல்றது தான் ஸ்டோரி. ஓகேங்களா? ஜெனரலா பார்த்தோம்னா ஏற்கனவே நடந்த சம்பவத்த பத்தி தான் ஸ்டோரியில பேச போறோம். ஸோ அப்போ அதுதான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட். அப்போ இங்க பாருங்க. இதுல ஒண்ணு நான் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்த விரும்புறேன். டிட் டிட் யூ கோ தேர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுவே டு யூ கோ தேர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் என்ன வித்தியாசம்? டிட் யூ கோ தேர் அப்படின்றதுக்கும் டு யூ கோ தேர் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கணும். எப்பப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல டிட் வருதோ அது எப்பவுமே என்ன சொல்லணும்? அதுவும் ஃபர்ஸ்ட்ல வருது. சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வருது. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு செயலை பத்தி நம்ம பேசுறோம். அப்போ டிட் வந்துச்சுன்னா முதல்லயே இந்த செயல் நம்ம என்ன நினைச்சுக்கணும்? ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும். நடந்துருச்சுன்னு நினைச்சுக்கணும். அப்போ சென்டென்ஸோட ஆரம்பத்துல டிட் வந்துச்சு அப்படின்னா அந்த செயல் நடந்து முடிஞ்சுதா இருக்கு. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல டிட் வரும்போது அது வந்து கேள்வியா வருது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்ஆனோ டைப்பா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க பாருங்க. டிட் யூ கோ தேர் அப்படின்னா, நேத்து நீ அங்க போனியா அப்படின்னு அர்த்தம். இதுவே டிட் யூ கோ தேர் டுமாரோ அப்படின்னு சேர்த்துக்கிறோம். நேத்து நீ எங்க போனியா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிட் யூ கோ தேர் வரைக்கும் நீ போனியா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு அடுத்தது டு யூ கோ தேர் அப்படின்னு கேட்குறேன். அங்க வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு, நீ போறியா? அப்ப டு யூ கோ தேர்னா நீ போறியா அப்படின்னு அர்த்தம். அப்ப டூ வரும்போது டூ என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செயல் இப்போ நடக்கிறது தான் இருக்கு. அப்போ ஒண்ணு வந்து டூ வந்துச்சுன்னா இப்ப நடக்கிறது. ரெண்டாவது வந்து அது ஆமாவா இல்லையான்னு கேள்வி கேட்க வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் டூக்கும் டிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். டிட் வந்துச்சுன்னா டிட் யூ கோ தேர் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த செயல் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா ஆமாவா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குது. டு யூ கோ தேர்னா அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு, நடக்குது. அதை பத்தி கேள்வி கேட்கறது, ஆமாவா இல்லையான்னு கேட்கறத பத்தி சொல்றதுதான் டு யூ கோ தேர். சரிங்களா? அப்ப டிட் யூ கோ தேர் அப்படின்னா நேத்து நீ எங்க போனியா? சாரி, டிட் யூ கோ தேர் எஸ்டர்டேனா நேத்து நேத்து நீ எங்க போனியா? டி கோ தேர் நவுனா நீ இப்ப அங்க போறியா அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் டிட் யூ கோ தேர், டு யூ கோ தேர். இப்போ பாஸ்ட்ல நம்ம பத்தி பேசுறதால கேள்வி எப்படி அமையும்? டிட் யூ, இல்ல டிட் தே, இல்ல டிட் ஷி, இல்ல டி ஹி அப்படின்னு அமையும். இதுதான் கேள்வி பாஸ்ட்ல. இப்போ கோன்னே வச்சுக்கோ. கோன்னு வச்சுக்கிட்டா டிட் யூ கோ தேர்னா பா நீ அங்க போனியா? டிட் யூ கோ தேர்னா நீ அங்க போனியா? டிட் ஹி கோ தேர் அப்படின்னா அவன் அங்க போனானா? டிட் தே கோ தேர் அப்படின்னா அவங்க எல்லாம் அங்க போனாங்களா? டிட் ஷி கோ தேர் அப்படின்னா அவன் அங்க போனாளா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவன் அங்க போனாளா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இது என்ன சொல்ல வருது? ஒரு சென்டென்ஸ்ல ஆரம்பத்துல டிட் வந்துச்சுன்னா அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலை பத்தி கேட்கிற சென்டென்ஸா வருது. ரெண்டாவது அந்த டிட் வந்து சென்டென்ஸோட முதல்ல வரும்போது அது வந்து ஆமாவா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் சிம்பிள். ஸோ அப்போ இன்னைக்கு ஸ்டோரி டெல்லிங்ன்றதால தான் ஜஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, ஸ்டோரி டெல்லிங் சென்டென்சஸ். எந்தெந்த மாதிரி சென்டென்சஸ் வரணும் அது இங்க பாருங்க. ஜஸ்ட் அப்படியே ஒரு சின்னதா சொல்றேன். ஸ்டோரி டெல்லிங்ல ஆமாவா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டா ஆமா, ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுல எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ் வெர்பு தான் வரும். பாஸ்ட் டென்ஸ் வெர்புனா என்ன? வெர்பு டேபிள்ல
நடுவுல இருக்கு பாருங்க அந்த ரோல. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் பாஸ்ட் டென்ஸ். வெர்ப் ஃபார்ம் அது மட்டும் தான் வரும். அப்ப அதுதான் இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே. இங்க பாருங்க. ஒன் டே ஐ வென்ட் டு எ பார்க். இந்த வென்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப். கோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வென்ட், அப்புறம் கான். இந்த வென்ட்ன்றது எங்க இருக்கு? நம்ம ஒரு வெர்ப் டேபிள் படிச்சிருப்போம். அதுல 3வது இடத்துல இருக்கு. கோ வென்ட் கான். அப்ப இந்த வென்ட்ன்றது எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. கான்ன்றது 3வது இடத்துல இருக்கு. கோன்றது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அப்ப இந்த வென்ட்ன்ற நடுவுல இருக்கிற அந்த வெர்ப் டேபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன சொல்லுது? ஏற்கனவே நடந்து முடிஞ்சதா ஒரு செயலை பத்தி பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. அதை தான் இப்போ நம்ம இங்க பயன்படுத்துறோம். அப்போ ஒன் டே வென்ட் எ பார்க். ஒரு நாள் நான் ஒரு பார்க் போனேன்னா வென்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. The weather was beautiful. Was. The weather was beautiful. அடுத்தது I saw many people there. நாங்க நிறைய பேரை பார்த்தேன். அப்போ ஒன் டே வென்ட் எ பார்க். நான் ஒரு நாள் பார்க்கு போனேன். The weather was beautiful. அப்போ அந்த வெதர் வந்து நல்லா அழகா இருந்துச்சு. அடுத்தது I saw many people there. பார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ I saw many people thereனா நான் அங்க நிறைய பேரை பார்த்தேன். அடுத்தது சில்ட்ரன் வேர் பிளேயிங் தேர். சில்ட்ரன் வேர் பிளேயிங் தேர். சில்ட்ரன்லாம் அங்கே குழந்தைங்கலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிளேயிங் தேர் ஹாப்பிலி. சில்ட்ரன் வேர் பிளேயிங் ஹாப்பிலி. குழந்தைங்க சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பேர்ட்ஸ் வேர் ஃப்ளையிங் இன் த ஸ்கை. பறவைகள்லாம் வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு. ஐ சேட் ஆன் எ பெஞ்ச். ஐ சேட் ஆன் எ பெஞ்ச் அப்படின்னா நான் ஒரு பெஞ்ச்ல உட்காந்தேன். ஐ சிட்னா உட்கார்னு அர்த்தம். சேட்டுனா உட்காந்தன்னு அர்த்தம். அடுத்தது ஐ வாட்ச் தி சரௌண்டிங்ஸ். நான் அப்படியே உட்காந்து நான் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்தேன். ஐ வாட்ச்டு. ஐ வாட்ச்டுன்னு வருது பாருங்க. ஐ வாட்ச் தி சரௌண்டிங்ஸ். அடுத்து ஐ ஃபீல்ட் ரிலாக்ஸ்ட். அப்படியே பார்த்துட்டு நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன், உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? அடுத்தது ஸ்மால் பாய் கேம் நியர் மீ. ஒரு சின்ன பையன் கேம் கேம்னா வந்தான். ஸ்மால் பாய் கேம் நியர் மீ அப்படின்னா என் கிட்ட வந்தான். ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. அடுத்தது ஹி ஸ்மைல் அட் மீ. அவன் என்னை பார்த்து சிரிச்சான். அவன் என்னை பார்த்து சிரிச்சான். அடுத்தது ஸோ அப்போ ஹி வாக்ட் அரௌண்ட் த பார்க். ஹி ஸ்மைல் அட் மீ. அவன் என்னை பார்த்து சிரிச்சான். அடுத்தது அதோட இது முடியுது. அப்புறம் ஐ வாக்ட் அரௌண்ட் த பார்க். நான் அப்படியே அந்த பார்க்கை ஃபுல்லாகவும் முழுவதும் நடந்தேன். அந்த பார்க்ல நடந்துகிட்டு இருந்தேன் அர்த்தம். சரிங்களா? பார்க் சுத்தி அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ சா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். நான் பார்த்தேன். ஐ சா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். த ஃப்ளவர்ஸ் ஸ்மெல்டு நைஸ். நான் அந்த பூக்கள்லாம் அழகா இருந்ததை பார்த்தேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நறுமணம் ஊட்டக்கூடியதா இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸோட வாசனை ரொம்ப நைஸா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ஐ சா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். த ஃப்ளவர்ஸ் ஸ்மெல்டு நைஸ் அப்படின்னு அர்த்தம். த ஏர் வாஸ் ஃப்ரெஷ். அடுத்தது ஏர், அங்க இருக்கிற ஏர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அடுத்து ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அண்ட் வி டாக்ட் சம்டைம். நான் என்னோட ஃப்ரெண்டை சந்திச்சேன். அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசினோம். வி டாக்ட் சம்டைம்னா வி டாக்ட் ஃபார் சம்டைம்னா நான் கொஞ்ச நேரம் பேசினோம். ஸோ இட் வாஸ் அ ஹாப்பி மூமெண்ட். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இட் வாஸ் ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது வி என்ஜாய்ட் த மூமெண்ட். நான் அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணேன். மூமெண்ட்னா என்ன? ஒரு நேரம், ஒரு பர்டிகுலர் டைம். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது இதோட முடியுது. அடுத்தது இன்னும் இருக்கு பாருங்க. அந்த பார்க் ஸ்டோரி. வி வாட்ச் த சன்செட். அப்புறம் நான் சன்செட்டை பார்த்தேன். த ஸ்கை லுக் பியூட்டிஃபுல்லி. த ஸ்கை லுக் பியூட்டிஃபுல்லா. அந்த டைம்ல வானத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது த ஈவினிங் வாஸ் பியூட்டிஃபுல். அந்த ஈவினிங்கும் அந்த அந்த மாதிரியான ஒரு மாலை நேரம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. லேட்டர் ஐ ரிட்டர்ன் ஹோம் தான். டு ஹோம்னு வரக்கூடாது. ரிட்டர்ன் ஹோம், ரிட்டர்ன் லேட்டர் ஐ ரிட்டர்ன் ஹோம். சில பேர் ரிட்டர்ன் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க, வரக்கூடாது. சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஐ டோல் மை ஃபேமிலி அபவுட் த டே. அண்ட் அதை பத்தி நான் என்னோட ஃபேமிலி கிட்ட சொன்னேன், என்னோட வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்னேன். தே வேர் ஹாப்பி டு ஹியர் தட். தே வேர் ஹாப்பி அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. எதை பத்தி? நான் சொல்றதை கேட்டதுனால அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க. இட் வாஸ் மெமரபிள் டே. எப்பவுமே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சே, அதெல்லாம் ஒரு சூப்பரான நாள்டா அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் ஏ மெமரபிள் டே. ஸோ ஐ ஃபெல்ட் தேங்க்ஃபுல்லா. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? அப்ப இது வரைக்கும் ஒரு இது முடியுது. சரிங்களா? இது வரைக்கும் ஜஸ்ட் அது திரும்பி ரிவிஷன் பார்க்கலாம்.
பட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. அடுத்து இதை பற்றி பாருங்களேன். இதுல என்ன சொல்றாங்க? ஸ்டோரி டெல்லிங் இம்ப்ரூவ்ஸ் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வச்சுங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங் இந்த மாதிரி கதை சொல்றது எதை இம்ப்ரூவ் பண்ணுதா? இங்கிலீஷ் பேசுறதை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரிஸ் மேக் லேர்னிங் ஃபன். ஸ்டோரிஸ் வந்து நம்ம எதை ஸ்டோரிஸ் வந்து எதை உருவாக்குது அப்படின்னா, ஒரு ஃபன்னா ஒரு கதை சொல்லும்போது நம்ம சில டைம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல. ஸோ அதை பத்திலாம் ஒரு ஸ்டோரி சொல்லுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ லைக் டெல்லிங் ஸ்டோரிஸ். எனக்கு கதை சொல்றது எப்பவுமே பிடிக்கும். சில பேர்லாம் இருப்பாங்க, கதை சொல்றதுதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது ஐ என்ஜாய் லிசனிங் டு ஸ்டோரிஸ். அப்படின்னா நான் என்ஜாய் பண்றேன். எதை என்ஜாய் பண்றேன்? ஸ்டோரிஸை வந்து லிசன் பண்றது நான் என்ஜாய் பண்றேன். அடுத்தது ஐ ப்ரூவ் மை ஃப்ளூயன்சி. நான் என்னோட ஃப்ளூயன்சி வந்து ப்ரூவ் பண்ணுவேன். அடுத்தது ஐ என்ஜாய் மை லேர்னிங் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்றதை நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் ஒன்று. அடுத்து இங்க பாருங்க. கேன் டெல் மீ ஸ்டோரி. நம்ம கேட்போம், எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா கேன் யூ டெல் மீ ஸ்டோரி. கேன் யூ டெல் மீ ஸ்டோரி. எனக்கு ஒரு கதை சொல்றியா அப்படின்னு அர்த்தம். எஸ், ஐ கேன் டெல் எ ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் ஆகுது பாருங்க. நம்ம எப்பவுமே கேட்பேன், எனக்கு ஒரு கதை சொல்றியாடா, ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, ஏன் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது கதை சொல்ல. கேன் யூ டெல் மீ ஸ்டோரி அப்படின்னு கேட்டா ஒரு கதை சொல்லண்டா. அப்போ உங்க ஃப்ரெண்டு சொல்லுவான், எஸ், ஐ கேன் டெல் எ ஸ்மால் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுவோம், வாட் ஹேப்பன். அந்த ஸ்டோரி கேட்டுட்டே இருக்கும்போது வாட் ஹேப்பன் இன் த டைம், வாட் ஹேப்பன் இன் த ஸ்டோரி, அந்த கதையில் என்ன நடந்துச்சு சொல்ல அப்படின்றத நம்ம கேட்போம் அடிக்கடி. அடுத்தது வாட் டிட் யூ see there. இந்த கதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஏ என்னடா ஏதோ அவங்க பார்த்துன்னு சொன்னேன், என்னடா பார்த்தேன், வாட் டிட் யூ see there அப்படின்னா என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது டிட் யூ என்ஜாய் த டே. டிட் யூ என்ஜாய் த டே அப்படின்னா நீ அந்த நாளை ரொம்ப என்ஜாய் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அது இதை மட்டும் என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சென்டென்ஸ்ல கொஸ்டின், அதாவது ஸ்டோரி சொல்லும் போது நம்ம என்ன மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். கொஸ்டின் கேட்கும்போது, ஒரு கதை சொல்லண்டா, ஒரு கதை சொல்ல முடியுமா, கேன் யூ டெல் மீ ஸ்டோரி. அடுத்தது ஒரு கதை சொல்ல முடியுமா, கேன் யூ டெல் மீ ஸ்டோரி. அடுத்தது எஸ், ஐ கேன் டெல் எ ஸ்மால் ஸ்டோரி. ஐ கேன் டெல் எ ஸ்மால் ஸ்டோரி. அடுத்தது வாட் ஹேப்பன் இன் த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னடா இருந்துச்சு சொல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வாட் டிட் யூ see there. அங்க என்ன பார்த்த. அப்புறம் டிட் யூ என்ஜாய் இதே, அந்த நாளை நீ என்ஜாய் பண்ணியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்டோரி சொல்லும் போது நம்ம இந்தந்த வார்த்தைகள்லாம் நம்ம கொஸ்டினா ஃப்ரேம் பண்றது நிறைய இருக்கு. பட் போது இது வந்து ஒரு சின்னதா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இங்க என்ன இருக்கு, நோ த இங்கிலீஷ் வேர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சென்டென்ஸ்லயும் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள், ஒரு 5 வார்த்தைகள் பார்த்துட்டு வரோம். அப்ப இன்னைக்கு வந்து அணைக்கட். அணைக்கட் நம்ம தமிழ்ல அணைக்கட்டுன்னு சொல்லுவோம் பாருங்க. அப்ப தமிழ் மொழிக்கும் இங்கிலீஷ்க்கும் என்ன இது அவர் அழகா இருக்கு பாருங்க. அணைக்கட்டு அப்படின்னு சொல்றேன்ல, அதுதான் இங்கிலீஷ்ல அணைக்கட். அப்படியே அந்த அணைக்கட் அப்படின்ற வார்த்தை அதான் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கிராண்ட் அணைக்கட். கல்லணை வந்து கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அணைக்கட் அப்படின்றது வந்து சென்டென்ஸ்ல ஒரு நவுனா வருது. அதோட மீனிங் என்ன, நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் அணைக்கட்டு. சரிங்களா? அதோட ஸ்பெல்லிங் பாருங்க, அணைக்கட். அது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி அனாய்டு. ஹி கம்ஸ் அகைன் லேட். இப்போ அனாயிங் அப்படின்னாலே கோபம், செம கோவம்னு அர்த்தம். ரொம்ப கோவம் இல்லை, பட் அனாயிங் அப்படின்னாலே கோவம்னு அர்த்தம். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி என்ன ரொம்ப கடுப்பாயிடுச்சு, ரொம்ப கோவமா இருந்துச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி அனாய்ட். இட் கம்ஸ் அகைன் லேட். இட் கம்ஸ் அகைன் லேட். அப்போ அனாய்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல என்ன வருது, அப்ஜெக்டிவா வருது. அனாய்ட்னா எரிச்சல் விட்டுக்கிற, கடுப்பு ஏத்துற அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்ற அனாய்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம அப்ஜெக்டிவா நம்ம யூஸ் பண்றோம். இல்லை அடுத்து அணைக்கட் அப்படின்றத நவுனா யூஸ் பண்றோம். அடுத்து ஹிஸ் மோஸ்ட் அனாயிங் ஹேபிட். சரி, எனக்கு அவன்கிட்ட எல்லாமே பிடிக்கும்டா, அந்த ஒண்ணு மட்டும் தான் அவன் என்கிட்ட எனக்கு எரிச்சலா இருக்கும். அந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் அவங்ககிட்ட நம்மகிட்ட பிடிக்காத ஒண்ணு, அவங்ககிட்ட பிடிக்காத ஒண்ணு. ஹிஸ் மோஸ்ட் அனாயிங் ஹேபிட் அப்படின்றது வந்து அவங்ககிட்ட அது ஒண்ணு மட்டும்தான். ஹிஸ் மோஸ்ட் அனாயிங் ஹேபிட்னா அவனோட எரிச்சல் ஊட்டுகிற பழக்க வழக்கமே அது மட்டும்தான் அவங்ககிட்ட.
அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ இந்த அனாயிங் அப்படின்ற வார்த்தையும் அட்ஜெக்டிவா வருது, அனாய்ட் அப்படின்றதும் அட்ஜெக்டிவா வருது. நான் அட்ஜெக்டிவ்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க. இந்த கம்பெனிஸ் ஆனுவல் ரிப்போர்ட். இப்போ ஆனுவல் அப்படின்றது வந்து இங்க இடத்துல என்ன வருது? அட்ஜெக்டிவா வருது. ஆனுவல்ல ஆண்டு சம்பந்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆனுவல்னா நம்ம உதாரணத்துக்கு சொல்லல ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அப்போ ஆண்டு நடக்கக்கூடிய எவ்ரி இயரும் இல்ல ஒன்ஸ் இன் ஏ இயர் அப்படின்னு மீனிங்ல வருது. இப்போ ஆனுவல் அப்படின்ற வார்த்தை என்னவா வருது? அட்ஜெக்டிவா வருது. ஓகேங்களா? அட்ஜெக்டிவா வருது. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை அணைக்கட்டு. இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வருது, நவுனா வருது. அனாய்டு அப்படின்றது வந்து அட்ஜெக்டிவா வருது. அதே மாதிரி அனாயிங் அப்படின்னாலும் அட்ஜெக்டிவ். அடுத்தது ஆனுவல் அப்படின்னாலும் அதோட மீனிங் என்ன? எவ்ரி இயர், ஒவ்வொரு ஆண்டும் இல்ல ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் இன் ஏ இயர். அடுத்தது நம்ம உதாரணத்துக்கு சொல்லும்போது ஆனுவல் டே ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளும் அட்ஜெக்டிவா வருது. அட்ஜெக்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன் இங்க பாருங்க. ஆனுவல் டே, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இல்ல எவ்ரி இயரும் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது ஆனுவல் ரிப்போர்ட், ஆண்டு அறிக்கை. இந்த அறிக்கை எப்படிப்பட்டது? எவ்ரி இயரும் கொடுக்கக்கூடிய அறிக்கையா இருக்கு. அனாயிங் ஹேபிட், ஒரு ஹேபிட் எப்படி இருக்கு? ரொம்ப எரிச்சல் விட்டுக்கிற மாதிரி இருக்கு. அனாயிங் ஹேபிட், கடுப்பேத்துற பழக்க வழக்கம், எரிச்சல் விட்டுக்கிற பழக்க வழக்கம். எக்ஸ்ட்ரீம்லி அனாய்டு அப்படின்னா அனாய்டு அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் அட்ஜெக்டிவா வருது. ஓகே, அடுத்தது அணைக்கட் அப்படின்றது நவுன் வருது. நவுன்ன்றது என்ன? ஒரு பொருளோ இடமோ ஒரு நபரோ சொல்றதுதான் நவுன். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபுல்லா பார்த்துட்டோம். பட் இதுல ஒன்னே ஒன்று சொல்றேன். இங்க பாருங்க, இது மட்டும். Did I ever tell you about the time when I met your ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இதை மட்டும் பாருங்க. Did I ever tell you about the time when I met your mother? When I அதோட இருக்கீங்க. When I வரைக்கும் இருந்தீங்க. அடுத்ததெல்லாம் ஒரு டேஷ் போட்டுருங்க. இது எப்பவுமே கண்டினியூவா வரும். Did I ever tell you about the time when I அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு பக்கத்துல வர்றது நம்ம சேர்க்கிற வார்த்தையை பொறுத்த சென்டென்ஸ் மாறும். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அதை பத்தி நான் உங்ககிட்ட என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா? உதாரணம் சொல்லுவாங்க, நான் உங்க அம்மாவை சின்ன பிள்ளையில சந்திச்சேன். உங்க அம்மாவை சந்திச்சதை பத்தி முதலா சந்திச்சதை பத்தி நான் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கேனா? சரிங்களா? அப்படின்னா அப்ப இது வரைக்கும் மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். டிட் ஐ எவர் டெல் யூ அபவுட் த டைம் அப்படின்னா, டிட் ஐ எவர் டெல் யூ அபவுட் த டைம், அந்த நேரத்தை பத்தி நான் உங்ககிட்ட எப்பயாவது சொல்லியிருக்கேனா? டிட் ஐ எவர்னா எப்போதாச்சும் அப்படின்னு அர்த்தம். டிட் ஐ எவர் டெல் யூ அபவுட் த டைம், இது இந்த இடத்துல வென் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வென் ஐ மேட் யுவர் மதர், அதாவது அப்பா சொல்றாரு பையன்கிட்ட, உங்க அம்மாவை சந்திச்சதை பத்தி நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னடா, சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். Did I ever tell you about the time when I met your mother அப்படின்னா அவங்க அம்மாவை சந்திச்சதை பத்தி நான் எப்போதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? அதே இதே மாதிரி இதை எடுத்துட்டு did I ever tell you about the time when I got school first in 10th standard அப்படின்னு கேட்கும்போது, நான் 10th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், அதை பத்தி நான் எப்பயாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா அப்படின்னு அர்த்தம். அப்போ did I ever tell you about the time, இது வரைக்கும் நிறுத்திங்க, when I got school first in 10th standard அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்ததை பத்தி உங்ககிட்ட நான் எப்பயாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ சென்டென்ஸோட பேட்டர்ன் மட்டும் பாருங்க. சில டைம் சொல்லுவோம். இது பாருங்க, இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றதா. யூ வில் நெவர் கெஸ் வாட் ஹேப்பன். நான் இந்த ஸ்டோரியில நான் ஒரு கதை சொல்றேன், அதை வந்து நீ கெஸ் பண்ணவே முடியாது என்ன நடந்துச்சுன்னு. யூ வில் நெவர் கெஸ் வாட் ஹேப்பன், என்ன நினைச்சு நீ கெஸ் பண்ணவே முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது யூ வில் நெவர் கெஸ் வாட் ஹேப்பன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஐ ஹாவ் யோர் ஸ்டோரி ஃபார் யூ அப்படின்னா, நான் என்கிட்ட ஒரு கதை இருக்குடா, எனக்காக நான் சொல்றதுக்கு கதை வேணும், கதை வேணும் கேட்டேன்னா, நான் ஒரு கதை சொல்லட்டுமா, என்கிட்ட ஒரு கதை இருக்கு சொல்லிட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அப்ப இதுதான் நம்ம இதுதான் ஸ்டோரி டெல்லிங் சென்டென்சஸ். இங்கிலீஷ்ல ஸ்டோரி டெல்லிங் சென்டென்சஸ். இதுல வந்து ஜஸ்ட் அப்படியே என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், ஒன் டே வெண்ட். இந்த வெண்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ் குறிக்கிற வார்த்தை. இந்த வெதர் வாஸ் அப்படின்றது பாஸ்ட்டை பத்தி பேசக்கூடிய வார்த்தை. ஐ சா அப்படின்றது கடந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ் வருது. அடுத்தது வேர் பிளேயிங், வேர் அப்படின்றது கடந்த காலத்தை பத்தி பேசக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல பேர்ட்ஸ் வேர் ஃபிளையிங் இந்த ஸ்கை அப்படின்னா பறவைகள்லாம் பறந்துச்சு ஸ்கைல.
ஐ சேட் ஆன் ஏ பெஞ்ச்னா நான் உட்காந்தேன், பெஞ்ச்ல உட்காந்தேன். ஐ வாட்ச்ட் ஐ ஐ வாட்ச் த சரௌண்டிங்ஸ் அப்படின்னா நான் சரௌண்டிங்ஸ் வந்து என்னோட பக்கத்துல இருக்கிற அந்த சூழலை வந்து பார்த்தேன். ஐ ஃபெல்ட்னா நான் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், உணர்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கதைன்னு வரும்போது எல்லாமே பாஸ்ட். வென்ட், வாஸ், சா, வேர், வேர், சேட், வாட்ச்ட், ஃபெல்ட் ரிலாக்ஸ்ட், ஃபெல்ட், கேம், ஜஸ்ட் மைல்டு. அப்ப இது எல்லாமே வெர்ப்ல இருக்கக்கூடிய இந்த நடு சென்டர்ல இருக்கக்கூடிய பாஸ்ட் டென்ஸ் வார்த்தைகள். அப்போ அந்த பாஸ்ட்ல தான் நம்ம ஸ்டோரி டெல்லிங் கதைன்னு சொல்லும்போது அந்த பாஸ்ட் வெர்பு டென்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பு தான் நம்ம எப்பவுமே யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இந்த கிளாஸ் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற எல்லா சென்டென்ஸும் அப்போ அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது. கேன் யூ டெல் மீ ஸ்டோரினா உனக்கு ஒரு எனக்கு ஒரு கதை சொல்றியா? அடுத்தது வாட் ஹேப்பன் இன் த ஸ்டோரி, வாட் ஹேப்பன்ட் இன் த ஸ்டோரி, இந்த கதையில என்னடா ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் வாட் டிட் யூ சீ தேர் அப்படின்னா டிட் வாட் டிட் யூ சீ தேர்னா என்ன நடந்துச்சு. அடுத்து டிட் யூ என்ஜாய் த டே, அதனால உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஸோ இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்ம கிளாஸ் பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 to 6 டேஸ்ல நம்ம இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு நிச்சயமா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஒரு 50 to பாருங்க, ஒரு 50 to 60 டேஸ் சம்மர் கிளாஸ் இருக்கும். உங்களோட குழந்தைங்க இல்லை யார் யார் எல்லாமே இங்கிலீஷ் கிராமரும் ப்ளஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்கள வந்து மறக்காம என்னோட கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல் கிவிங் எ கிரேட் சப்போர்ட். நாளைக்கு நம்மள இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.